எஸ்எஸ்பி அக்கௌண்டன்சி டைம். நிலை அறிக்கை படிவம் எப்படி எதற்காக கண்டறிய வேண்டும்? நிலை அறிக்கையின் படிவம் கண்டறிவதற்கு காரணம் முதலை கண்டறிவதற்காக. முதல் கொடுக்கப்படாத போது நம்ம என்ன அறிக்கை கண்டுபிடிக்கணும்? நிலை அறிக்கை கண்டுபிடிக்கணும். இந்த முதல் கண்டறிந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்? லாப நட்ட அறிக்கை போடணும். அப்போ முதல் கண்டறிவதற்கான படிவம் டேஷ் ஏடுகளில் டேஷ் நாளைய நிலை அறிக்கை. பொறுப்புகள் மொத்தம், சொத்துகள் மொத்தம். அப்போ பொறுப்புகள் சைடு என்னென்ன வரும்? பற்பல கடனீந்தோர் அமௌண்ட் இங்கே போட்டுடணும். செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு, கொடுபட வேண்டிய செலவுகள், வங்கி மேல்வரை பற்று. அப்போ சொத்து பக்கம் என்னென்ன வரணும் அப்படின்னா கையிருப்பு ரொக்கம், வங்கி ரொக்கம், பற்பல கடனாளிகள், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, சரக்கிருப்பு, முன்கூட்டி செலுத்திய செலவுகள், நிலை சொத்துக்கள். அப்போ எந்த சைடு அமௌண்ட் அதிகமாக இருக்கும்? இந்த சைடு தான் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த சைடு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கூட்டி இந்த சைடு இந்த அமௌண்ட்டை போட்டு பொறுப்பை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். பொறுப்பை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வர்ற தொகை தான் முதல். இந்த முதல் கண்டறிந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்? லாப நட்ட அறிக்கை கண்டறிய வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் காண்போம்.